கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கண் கூட்டல் உறங்குன்னு தாங்க வருங்க. எப்படின்னா கண் கூட்டல் உறங்குன்னு வருங்க. என்ன விதிப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. தனிக்குறில்னா என்ன? காண்ற வேர்டு தான் தனிக்குறில். தனிக்குறிலுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்கு? இன்னுன்ற வேர்டு இருக்கு. இன்னுன்றது என்ன எழுத்து? ஒற்று எழுத்து, அதாவது மெய்யெழுத்து வந்துருச்சு, ஒற்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிரெழுத்து ஊன்ற வேர்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி வர்றப்போ அந்த உயிருங்கிறது அந்த மெயின்றது பார்த்தீங்கன்னா இரட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண் கூட்டல் இன் கூட்டல் உறங்கு அப்படின்னு மாறுங்க. ஓகேங்களா? கண் கூட்டல் இன் கூட்டல் உறங்குன்னு மாறும். இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து தான் எப்படி மாறி இருக்கு? நூன்னு மாறி இருக்கு. இது என்ன விதிப்படினா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி அமைஞ்சிருக்குங்க. நூன்னு மாறினதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க வேடை எழுதினோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கண்ணுரங்கு அப்படின்றதான் நமக்கு கொடுத்துருந்த வேர்டு. அதை எப்படி பிரித்து எழுதலாம்? கண் கூட்டல் உறங்குன்னு பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காட்டை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதன்குமார். தேங்க்யூ.